துக்கம், குற்ற உணர்ச்சி, பயம், பதட்டம், இனிமே நம்ம குடும்பம் நம்ம கூட இருக்க போறதில்லங்கிற அந்த ஆன்ஷியஸ் இதெல்லாம் சேர்ந்து கான்வய அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம பண்ணுது. கடைசியா இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போய் தான் மறைச்சு வச்சிருக்கிற விஸ்கி பாட்டில்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அந்த மயக்கத்துல தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில அவர் தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. அவர் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க அப்பா அவருக்கு கால் பண்ணுவாருன்னு. எடுக்க வேணான்னு நினைக்கிறவரு கடைசியா எடுக்கிறாரு. எடுத்து என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்டோன்னே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஓ! இப்போ போலீஸ் வந்து உன் பின்னாடி நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் திரும்ப கூப்பிட்றேன்னு கூப்பிட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல லாயரை தெரியும், அவங்களோட அட்ரஸ் இதுதான், காலையில் 8 மணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு கரெக்டான டயத்துக்கு போய் அவங்கள மீட் பண்ணு, எப்படியும் முன்ன இதுலேருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு தான் அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில் அஸ் யூஷுவல் இவரால் எழுந்திருக்க முடியல. ரொம்ப அவசர அவசரமாக லாஸ்ட் மினிட்ல எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் டைம் போனதுக்கப்புறம் தான் போய் லாயரை பார்க்குறாரு. கண்ணா பின்னா தலையோட தூக்க கலக்கமே முடியாமல் ரொம்ப கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் லாயர் முன்னாடி நிற்கும் போது லாயரால் நம்பவே முடியல, இப்படி ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு ஃபுல்லாக கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் டைம் பாதி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன சொல்ல முடியுமோ சொல்லுன்னு லாயர் சொல்கிறாங்க. இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஓகே, இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்குள்ளார போனியா அப்படின்னு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போனார், ஒரே ஒரு டைம் போனேன் அப்படின்னு. அப்போது போலீஸ்கிட்ட இன்றைக்கி மதியானம் உனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் அந்த டயத்தில் தான் நீ குடித்ததா சொல்லு. அதாவது கார் எடுக்கும்போது நீ குடிக்கலை, இந்த ஃபோனை எடுக்க உள்ளார போயிட்டு வரும்போது தான் நீ குடிச்சிருக்கேன்னு சொல்லு. அப்போ இருந்த பதட்டத்தில் அங்கே இருந்த ஒரு கிளாஸில் இருந்ததை நான் அப்படியே குடிச்சேன்னு மட்டும் சொல்லு. அதை பேஸ் பண்ணி உன்னை எப்படி இந்த கேஸ்லேருந்து வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவர் போகிறாரு. அன்னைக்கு மத்தியானம் இவங்க வந்துட்டு ஒரு ஃபினரல் ஹோமுக்கு போகணும். இவரும் எமிலியும் குழந்தைக்கான ஃபினரல் சர்வீஸை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கான தைரியம் இவருக்கு இல்லை. நிக்கோவை வந்து இவரால் மறக்க முடியல. கண்ணு முன்னாடி குழந்தை வந்துட்டு போகிறான். துக்கம் தொண்டையை அடைக்குது. வீட்டுக்கு போகாமல் காரை வேற எங்கேயோ விடுறாரு. அதுக்குள்ளே எமிலிக்கிட்டேருந்து கால் வருது, தயவு செஞ்சு வந்துடு, என்னால் தனியாக இன்றைக்கி மதியானம் போய் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிவிட்டு காரை ஒரு ரிவர் கிட்ட விடுறாரு. ரிவர் பக்கத்தில் உட்காந்து ரிவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சின்ன வயசில் என்னதான் இவங்க அப்பா ஒரு நல்ல அப்பாவா இல்லைனாலும் இவனுக்கு இயற்கையை அறிமுகப்படுத்துறது அவங்க அப்பா தான். இவரும் கான்பையோட அப்பாவும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நேச்சர் வாக்குன்னு பக்கத்தில் இருக்கிற வாக்கிங் இதுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே இருக்கிற பறவைகள், அங்கே இருக்கிற ஆறு மரங்கள் பற்றியெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்வார். அதுலேருந்து தான் கான்பைக்கு இயற்கை மேலே பெரிய ஆர்வம் வர ஆரம்பிச்சிது. பர்டிகுலராக ரிவர்ஸ் மேலே. ரிவரில் தண்ணி ஓடிட்டே இருக்கிற சத்தம் ஏதோ விதமான மன அமைதியை கொடுக்குறத அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அதை மாதிரியே இந்த ரிவர் பக்கத்தில் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பொய்யை சொல்கிறது ஒரு விஷயமே கிடையாது, நான் காரை எடுக்கும் போது குடிச்சில்ல, அந்த இடையில வீட்டுக்குள்ளார போயிட்டு வந்த கேப்பில் தான் குடித்தேன்னு சொல்கிறதுல ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அப்படி சொன்னால் என்னாலேயே மன்னிச்சிக்க முடியுமா? என்னால் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளில வர முடியுமா? நிக்கோ என்னை மன்னிப்பானா? அவனை இந்த உலகத்துலேருந்து நான் வந்து அனுப்பி விட்டுட்டேனே, இங்கே வாழ முடியாமல் ஆக்கிட்டேனே, இதை முதல்ல நிக்கோ மன்னிப்பானா? நிக்கோ மன்னிச்சாலும் எமிலி மன்னிச்சாலும் என்னால் மன்னிச்சிக்க முடியுமா? என் குழந்தையோட முகத்தையே என்னால் மறக்க முடியலையே. இதில் இந்த பொய்யை சொல்லிட்டு என்னால் வெளியில் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமான்னு தோணுது. ஒரு முடிவோட கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் அவரே சரணடைகிறாரு. ஆமாம், நான் குடிச்சிட்டு தான் வண்டி எடுத்தேன்னு சொல்கிறாரு. அவரே வந்து அந்த குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டதுனால கோர்ட்டில் சீக்கிரமாகவே கேஸை கொண்டு வராங்க. கேஸ் போயிட்டுருக்கு. கேஸில் வாதாடுறாங்க. ஒத்துக்கிட்டாரு, அதனால் வந்து ஜெயில் டைம் கொடுக்காதீங்க. அவர் வந்து ஏற்கனவே ரிமோஸாக ஃபீல் பண்ணுறாரு, தன்னோட குற்றத்தை வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாரு, திருந்திட்டுருக்காரு. ரெகுலராக வந்துட்டு அந்த ஏஏ மீட்டிங்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் மீட்டிங்க்கு போயிட்டுருக்காரு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அந்த மாத்திரையையும் ஆல்கஹாலையும் ஒரு துளி கூட டச் பண்ணலை, தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் வச்சு கோர்ட்டில் வாதாடுறாங்க. கான்பை அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அந்த நாட்களை எப்படி கடத்தினாருங்கிறத கோர்ட்டில் உட்காந்துருக்கும் போதே யோசிச்சு பார்க்குறாரு. அப்பப்போ தான் குடிச்சிட்டா பரவாயில்ல, இந்த துக்கம் இந்த வலியையும் இந்த துக்கத்தையும் என்னால் தாங்கவே முடியல, இதை வந்து நான் குடித்தேன்னா அது எல்லாமே எனக்கு மறந்து போயிடும் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு குடிக்காமல் இருக்காரு. ரெகுலராக இந்த ஏஏ மீட்டிங்ஸ்க்கு போய்கிட்டே இருக்காரு. அங்கே நிறைய பேரை மீட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் இதை மாதிரியே தன்னோட அக்கா பொண்ணை குடிச்சிட்டு வண்டி எடுத்து அதனால ஆக்சிடெண்ட் ஆகி அவள் வந்து ரொம்ப பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கடைசியாக இறந்து போனதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குடிக்காமல் இருக்கேங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதை மாதிரி நிறைய ஸ்டோரிஸை கேட்க இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னாலையும் அப்படியெல்லாம் குடிக்காமல் இருந்துட முடியுங்கிற நம்பிக்கை வருது. கோர்ட்டில் எமிலியோட அம்மா ஒரு லெட்டர் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி தன்னோட பேர குழந்தைய இழந்துட்டு தான் வருத்தப்படுறதையும் தன் மகளோட லைஃப் ஒரே மாதிரி இனிமேல் இருக்க போகிறது
போகிறதில்லைங்கிறதையும், தன்னோட இன்னொரு பேத்தி தன் கூடவே இத்தனை வருஷமும், அதாவது 2 வருஷமாக வயிற்றில் இருந்ததுலேருந்து ஒன்றா இருந்த தன் ட்வின் பிரதர் போனதையே புரிஞ்சிக்க முடியாத வயசில் இருக்கிறதையும், எப்படி சஃபர் ஆகிறோங்கிறது தெரியாமலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையும் லெட்டரில் உருக்கமாக எழுதி ஜட்ஜுக்கு கொடுக்குறாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கோவம் வருது. ஆனாலும் வந்துட்டு அதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு கான்பாய் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறாரு. ஜட்ஜு கடைசியாக எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், குடிச்சிட்டு வண்டி எடுத்தது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. கான்பாயை வந்துட்டு ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து கோர்ட்லேயே பயங்கரமாக அழுகுறாரு. அவங்க அம்மா வருத்தப்படுவாங்கன்னு கான்பாய்க்கு தெரியும். ஆனால் அவங்க அப்பா அழுகுறது அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க அப்பா மேலே கோவம் வருது. எதுக்கு அழுகுறாரு? அவரோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா? தான் பையன் ஜெயிலில் இருக்கான்னு சொன்னால் எல்லாரும் தன்னை வந்து மதிக்க மாட்டாங்கன்னு நினச்சி அழுகுறாரான்னு அவர் மேலே கோவம் வருது. வேனில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க 2 பேரோடையும் சேர்த்து இவரையும் வந்து செயினை போட்டு லாக் பண்ணி வைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வாமிட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு. அந்த ஸ்மெல்லை இவரால் தாங்கவே முடியல. அந்த வேனில் அடைச்சி வச்சு அந்த வெயிலில் உட்காந்துருக்கிறத சுத்தமாக தாங்கிக்க முடியல. இப்படியே அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் ஜெயிலில் நடக்கிற போராட்டங்களை பற்றி தான் என்டையர் ஸ்டோரியுமே போகுது. ஜெயிலில் நடக்கிற அநியாயங்கள், அங்கே இருக்கிற விஷயங்கள், இவரால் சில வாரம் அங்கே இருக்கவே முடியாது, இங்கே இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தேடிட்டு இருக்காரு. எந்த விதமான வெப்பன்ஸும் ஜெயிலில் கிடைக்கிறதில்ல. ஒரு பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் கிடைக்கிது. அதை வச்சு தன்னை முகத்தை மூடி எப்படியாவது செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னொரு செல் மேட்டு அவர் போய் முன்னால் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு கவுன்சிலர் கிட்ட உட்கார வச்சு பேச வச்சு தனியாக ஒரு ரூமில் சூசைட் வாட்ச் பண்ணுற ரூமில் உட்கார வச்சிடுறாங்க. 2 நாள் அங்கே இருந்துட்டு திரும்ப வரும்போது இவருக்கு அந்த தாட்டே போயிடுது சுத்தமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிலோட ஆக்டிவிட்டீஸ்க்கு பழகிக்கிறாரு. கொடுமையான வாழ்க்கையாக அது இருக்குது. அங்கே இருக்கிற 2 ஆஃபீஸர்ஸில் ஒருத்தன் வந்துட்டு பயங்கர புள்ளியாக இருக்கார். அவன் பேர் பிக்கார்டியோட சேர்ந்து அவருக்கு இன்னும் 2 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவர் செய்கிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து புள்ளி பண்ணிட்டு நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜெயிலுக்கு சாலமன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அந்த பையனுக்கு 18 வயசு தான் ஆகுது. அவனை பார்க்கும்போதே அவ்வளோ பாவமாக இருக்குது. அவனை வந்து காப்பாற்றிக்கணும். அவனை எல்லாரும் வந்து போட்டு பயங்கரமாக பாடாப்படுத்துகிறாங்க. போகிறவங்க வரவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, கொள்கிறாங்கங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கான்பாய்க்கு ரொம்ப மனசு வலிக்குது. அதனால அவனை காப்பாற்றணுங்கிற முடிவில் அவன் கூடவே கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி நேவிகேட் பண்ணணும் ஜெயிலில், யாராவது ஏதாவது பேசினா தலையை குனிஞ்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயில் வாழ்க்கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுது. ஆண்களோட உலகமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் அவங்களெலாம் வந்து யார் பெரியவன் யார் சின்னவங்கிற போட்டி எப்போதுமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் உன்னை ஸ்ட்ரென்த்தனாக காட்டிக்கல அப்படின்னா உன்னை எப்படி அடித்து போட்டு சாத்திட்டு போயிடுவாங்கங்கிற பயம் அவங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. அதே சமயம் தன்னை விட பெரிய பயங்கர பலசாலியாக இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி எப்படி கூணு குறுக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடணும். இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் அடியாக விழுங்கிறதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே ஜெயிலில் வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்குது. இதுக்கிடையில் தன்னை காப்பாற்ற வேண்டிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களே இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு மனிதனாகவே பார்க்காம சும்மா வந்துட்டு ஏளனமாக நீ எல்லாம் வந்து குற்றவாளின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதாகட்டும், அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறதா நினச்சிட்டு லேடிஸ்னு அவங்கள லேடிஸ்னு கூப்பிட்றதாகட்டும், இதெல்லாம் பற்றி படிக்கும் போதெல்லாம் என்ன தோணுதுன்னா கரெக்ஷன் சென்டர்ஸ்னு ஜெயிலில் சொல்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து தன் தப்பை உணர்ந்து திருந்தி வெளி உலகத்துக்கு வாழ்கிறதுக்கான ரெடி பண்ணுற இடமா சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜெயிலுக்குள்ளார ஒருத்தர் ஒரு தடவை என்ன விதமான தப்பு செஞ்சுட்டு போனாலும் அதுலேருந்து வெளில வரும்போது உள்ளே போனாலும் அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஜெயிலே வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாரு. நிறைய ஹிஸ்ட்ரியை பற்றின விஷயங்கள் தப்பாக இருக்குது. உண்மையான ஹிஸ்ட்ரிங்கிறது இந்த புக்ஸ்லலாம் தான் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுவே அவருக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஜெயிலை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் காம்பவுண்ட் வாலை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த க்ரூவோட வேலை கிடைக்கிது. அங்கே சாலமனும் இவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே வர ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கிற வான்கோழியை வந்து சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் அவர் எழுதி போடுறாரு. இதை தெரிஞ்ச உடனே பிக்காடிக்கு ரொம்ப கோவம் வருது. கான்பாயை டார்கெட் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தூங்கும்போது நடுராத்திரி வந்து எழுப்பி விட்டு அவரை சர்ச் பண்ணுறது, அவர் ரூமை சர்ச் பண்ணுறது, அவருக்கு வந்து எங்கே போகும்போது வரும்போதெல்லாம் வந்துட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவன்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து கான்பாய் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில் சாலமனை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதை பார்த்துட்டு தாங்க முடியாமல்
முடியாமல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சாலமனை அங்கே இருக்கிற ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் சொல்லி எப்படியாவது அவனை மாற்றுங்க, அவன் சின்ன பையன், அவனை இவங்க பண்ணுற டார்ச்சரில் அவன் வேறு மாதிரி ஆகிடுவான் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சாலமனை அங்கே இருக்கிற சைக்கியாட்ரிக் வார்டுக்கு மாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை காப்பாற்றி விட்டுட்டாங்கிறது ஆஃபீஸர் பிகாடிக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்குது. ஒரு நாள் வந்துட்டு இவனை தனியாக கூட்டிகிட்டு போய் இவனை டார்ச்சர் பண்ணி இவனை ரேப் பண்ணுறாங்க. அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்குது. அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியிலே வர முடியல. ஃபிசிக்கல் பெயின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு தாங்க முடியாத அவமானம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கூனி குறுக்கி போயிடுறாரு கான்பாய். இதுக்கு இடையில எமிலியோட அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி போச்சுங்கிறதும் போயிட்டுருக்கு. அதை பற்றினதை அடுத்த பார்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.